ஹே காய்ஸ், நேற்று மைன்கிராஃப்ட் மூவியோட ஃபர்ஸ்ட் டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணலான்ட்ருக்கேன். அந்த மூவியோட ஓவரால் பிளாட் என்னவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் இந்த டீசர் ட்ரெய்லரில் நான் பார்த்த பாசிட்டிவ்ஸ், நியூட்ரல் அண்ட் நெகட்டிவை பற்றி தான் நான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல எடுத்த உடனே நான் இந்த படத்தோட ஓவரால் பிளாட் என்னவாக இருக்கும்னு நான் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். நான் என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஜுமான்ஜி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, ரியல் லைஃப்பில் அதாவது ஒரு பசங்க போர்ட் கேம்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த போர்ட் கேம்ஸ்குள்ளார போயிடுவாங்க. அந்த கேம்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அவங்க இதில் தப்பிச்சு வர மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் எப்படி இருக்கும்னா, மைன்கிராஃப்ட் அந்த லிட்டரலான வீடியோ கேமாக சின்ன பசங்க ஆடிட்டு இருப்பாங்க. அதை ஆடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கேமுக்குள்ளே வந்துற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஜுமான்ஜியில் வந்த மாதிரியே தாங்க அவங்க அந்த கேமுக்குள்ளார ஏதாவது ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டா தான் அந்த கேமுக்கு வெளியில் வர மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன் திஸ் கேஸ் அவங்க ஒரு ப்ளூ கலரில் ஒரு டெசராக்ட் மாதிரி ஒரு க்யூப் வச்சுருக்காங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல. அதை ஜேசன் மம்மோ வச்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு ஆக்டர் வச்சுருக்காங்க. அது என்னவாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அது மேபி அதுதான் அந்த படத்தோட முக்கியமான பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தேடி தான் அந்த நெதர்லேருந்து பிக்லின்ஸ்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் அந்த படம் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த பிக்லின்ஸோட மோட்டிவ் என்ன, அதாவது அந்த பிக்லின்ஸ் எதுக்கு அந்த டெசரக்டை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுவாங்க நான் நினைக்கிறேன். 2-3 சீன்ஸை தவிர வேறு எந்த சீனுமே வரத்துக்கு ரொம்ப முக்கியமான சீன்ஸில் தான் நான் நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, இந்த பசங்க அந்த கேமுக்குள்ளே வர்றது, அந்த முதல் போர்ட்டல் சீனு, அதுக்கப்புறம் ஸ்டீவை பார்க்குறது, அப்புறம் அந்த கிராஃப்டிங் டேபிளில் கிராஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி 2-3 சீனை தவிர வேறு எந்த சீன்ஸுமே அந்த படத்துக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ளூஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. இந்த படத்தோட பாசிட்டிவ், நியூட்ரல் அண்ட் நெகட்டிவை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். முதல் பாசிட்டிவான அந்த வேர்ல்டை பற்றி தான் கைஸ் பேச விரும்புகிறேன். அதாவது அந்த டீசர் ட்ரெய்லரில் காமிச்சா அந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டை பற்றி தான் பேச விரும்புகிறேன். அந்த வேர்ல்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த மவுண்டன் ரேஞ்சஸ், அந்த காடு, அந்த மாப்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கணும்னா நான் தனியாக பேசுகிறேன். அந்த மாதிரி அந்த வேர்ல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. வேர்ல்டு ஐ மீன் அந்த பிளாக்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த ட்ரீஸு, அந்த மலைகள், அந்த வீடுங்கள்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார்டிங் சீனில் அந்த வில்லேஜ் தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வில்லேஜில் இருக்க வில்லேஜர்ஸ் பற்றி இன்னும் பேசலை, அது மாதிரி காட்டல. அதனால நான் அதை பற்றி பேசலை. இது மாதிரி இந்த ஜென்ரலான வேர்ல்டே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாசிட்டிவாக நான் எதை பற்றி பேச விரும்புகிறேன்னா, மாப்ஸ் கைஸ், அந்த பெக்லின் அண்ட் கேஸ்ட், இதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே டெரிஃபிக்காக இருக்காங்க. அதாவது இந்த படத்தோட வில்லனுங்க மாதிரி இருக்காங்க. நான் இந்த படத்தோட வில்லங்க நான் நினைக்கிறேன். மேபி இவங்க இந்த படத்தில் எதுக்காக இருக்காங்க அப்படின்னா, ஜேசன் மமோவா அண்ட் அந்த பசங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டெசர்ட் மாதிரி ஒரு இது இருக்குது இல்லையா, அதை தான் அவங்க கிட்டேருந்து பறிக்க ட்ரை பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். இதை காப்பாற்றுறதுக்கு தான் ஜேசன் மமோவா அந்த பசங்க ஜாக் பிளாக்கோட ஸ்டீவ் கேரக்டர் கூட இது ஆகுறாங்க நான் நினைக்கிறேன். டீம் அப் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ தான் கைஸ் என்னோடய பாசிட்டிவ்ஸ் பற்றி நான் பேசிட்டேன். இப்போ நியூட்ரலை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். நியூட்ரல் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஜாக் பிளாக்கோட ஸ்டீவ் கேரக்டர் இவர் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பாசிட்டிவாக எதுவும் சொல்ல தரல, எதுவும் நெகட்டிவாகவும் பேச தோணல. இந்த ட்ரெய்லரில் ஒரு 2 ஷாட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். மேபி ஒரு ஷாட் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஷாட்டை வச்சுட்டு அவரோட அந்த கேரக்டர் எப்படி இருப்பார், இந்த படத்துக்கு கரெக்டாக செட் ஆச்சா, ஸ்டீவ் கேரக்டரை கரெக்டாக போர்ட்ரே பண்ணிட்டு வரா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது. மேபி அட்லீஸ்ட் ஒரு 2 ட்ரெய்லராவது வந்தால் தான் இந்த ஜாக் பிளாக் ஒரு நிமிஷத்துக்கான ஒரு மெட்டீரியல் கிடைக்கும். அந்த ஒரு நிமிஷத்தை வச்சு தான் நம்மளால் லைட்டாக ப்ரீ டச் பண்ண முடியும். ஜாக் பிளாக் கரெக்டான ரோல் தான் நான் அது வரைக்கும் நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா ஜாக் பிளாக் கேரக்டர் பற்றி நிறைய பேசணும்னு விரும்பலை. பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரல் ரெண்டு பேசியாச்சு. இப்போ நெகட்டிவ் பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நெகட்டிவாக நான் சொல்ல விரும்புகிறது பார்த்திங்கன்னா அந்த பிங்க் ஷீப். நான் அந்த பிங்க் ஷீப்பை மட்டும் சொல்லலை, அந்த பிங்க் ஷீப் அண்ட் மேபி வர கவுஸ் அண்ட் பிக் அந்த மாதிரி வர கேரக்டர்ஸ் பேச விரும்புகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அன்கேனியான ஃபீலிங்காக இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. மைன்கிராஃப்டோட அந்த அஃபிஷியல் ட்ரெய்லரில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த பழைய முன்னாடிலாம் மைன்கிராஃப்ட் இன் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வருங்கள்ல, அதில் நிறையா மாட்ஸ் அண்ட் ரிசர்ச் பேக்கை டவுன்லோட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் வர ஒரு மாப் மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்ல விரும்புகிறேன். செகண்ட் நெகட்டிவாக நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா, ஜேசன் மமோவா அவரோட அப்பியரன்ஸ் மட்டும் தான் நான் பேச போகிறேன். அவரோட கேரக்டரை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா அதை பற்றி எனக்கு இனி எதுவும் தெரியல. அவரோட ஹேர் ஸ்டைல் அவருக்கு சூட்டே ஆகலை, அவர் நல்லாவே இல்லை. அவ்வளோதான் நான் பேச விரும்புகிறேன். அவ்வளோதாங்க. டீசர் ட்ரெய்லரை பற்றி நான் பேச விரும்பினதெல்லாம் பேசிட்டேன். அந்த படத்தோட பிளாட் நம்ம இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். பாசிட்டிவ், நியூட்ரல் அண்ட் நெகட்டிவை பற்றி பேசிட்டேன்.